ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட நேம் சின்னர்ஸ். இது ஒரு மியூசிக்கல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 1930களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ட்வின்ஸு, ஒருத்தர் பேர் ஸ்மோக், இன்னொருத்தர் பேர் ஸ்டாக். இவங்க 2 பேரும் வேர்ல்டு வார் டைமில் ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்க. ஆர்மியை விட்டு வெளியில் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி பல்காக பணம் சேர்த்துருக்காங்க. அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்களோட சொந்த ஊரில் ஒரு சாமியில் வாங்குறாங்க, பழைய சாமியில். அதுவும் ஒரு வெள்ளக்காரர்கிட்டேருந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்களோட பிளான் அதில் ஒரு பார் செட் பண்ணும், அதுவும் கருப்பின மக்களுக்கான பாராக இருக்கணும். அதை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாரில் பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி பாடுறவங்க, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களையும் கூட்டிகிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு பாரை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேரலா அந்த பாருக்கு வரவழைக்கிறதுக்கும் அதே டைம்ல ஒரு சின்ன மார்க்கெட்டிங் மாரியும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கருப்பின மக்கள்லாம் அந்த பாருக்கு வராங்க. பாருக்கு வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அந்த டைம்ல சடனா இவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை அந்த நைட்ல அவங்களுக்கு வருது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சின்னர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம் 2 hours 20 minutes கிட்ட இருக்கு. இதுல லாஸ்ட் 15 minutes நல்லா இருந்துச்சு. பட் படத்தோட பேலன்ஸ் 1 hour 30 minutes அந்த அளவு பெருசா சுவாரஸ்யமா இல்லை. ஓவரா டிராமா மோட்ல கொண்டு போயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகிற சூப்பர் நேச்சுரல் ஹாரர் டிராமாஸ் அப்புறம் வேம்பயர் பேசிஸ்ல ரிலீஸ் ஆகிற ஹாரர் டிராமாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, அதுவும் ஹாரர் டிராமாஸ்னா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். பட் மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட்டும் லைட்டாக இருக்குது, வயலன்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.